தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கால்கள் மடைக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்கள். காணிகளை விடுவிக்க கோரி 5வது வாரமாகவும் தொடரும் போராட்டம். இலங்கை தமிழின் தூய்மையை பாராட்டுகிறார் திரிஷா. பிலியந்தலாவின் காவல்துறையினரை தாக்கிய சந்தேக நபர் கண்டுபிடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள். உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டும் அரசாங்கம், நாமல் ராஜபக்ஷ பரபரப்பு குற்றச்சாட்டு. யாழ்நல்லூர் ஆலய திருவிழாவின் போது 5 விடயங்களுக்கு தடை. கோர விபத்து ஒன்றில் இளைஞர்கள் 2 பலி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுழி அகழாய்வின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வாய்வின் போது அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடு உட்பட 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதுகுழி அகழ்வாய்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை 446 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 434 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 429ஆம் இலக்கம் மனித எலும்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்தமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்விலும் இதே போன்ற நிலையில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செம்மணி மனித புதுகுழி அகழ்வாய்வில் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுவது இது 2வது சந்தர்ப்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 5வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். தமது காணிகளில் ராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வருவதாகவும் எனவே தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை ராணுவத்தினர் தமது தேவைக்காக விவசாயம் செய்து வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் உரும்புராயில் உள்ள தனியார் மரக்கறி கொள்வனவு நிலையத்தில் ராணுவத்தினர் மரக்கறிகளை விற்பனை செய்வதை மக்கள் ஆதாரத்துடன் ஊடகங்களுக்கு தகவல்களை படங்களுடன் அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தமிழ் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் சிட்னியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இலங்கை தமிழ் மொழியை தூய்மையானது என்று பாராட்டியுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய த்ரிஷா இலங்கை தமிழை கேட்பதை விரும்புவதாகவும் அது பேசப்படும் விதத்தை போற்றுவதாகவும் கூறினார். எனக்கு இலங்கை தமிழ் மிகவும் பிடிக்கும், அதன் தூய்மையான இயல்பு. நாங்களே கூட அப்படி பேசுவதில்லை என்று அவர் கூறிய போது பார்வையாளர்கள் கைதட்டி ஆரவாரித்தனர். பிலியந்தலை பொக்குந்தரா பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பியோடிய சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். பொரலஸ்கமுவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட முயன்ற பாதாள உலக கும்பலை சேர்ந்த 2வரில் தப்பியோடியவரின் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் பொரலஸ்கமுவ OP பெரீரா மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றிற்கு 2 மோட்டார் சைக்கிளில் கூர்மையான
கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த 4 பேரடங்கிய கும்பல் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சேதம் விளைவித்ததுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த கும்பல் தாக்குதல் நடத்திவிட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது மோதியதுடன் பின்னால் அமர்ந்திருந்தவர் கூர்மையான ஆயுதத்தால் காவல்துறை அதிகாரியை தாக்கியுள்ளார். இதன்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது உத்தியோகபூர்வ துப்பாக்கியால் சுட்டதில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் தப்பியோடினார். தற்போது கிடைத்த தகவலின்படி மகரகம வீதியில் உள்ள வீடொன்றின் தோட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் தப்பியோடியவரின் மோட்டார் சைக்கிள் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அச்சுறுத்தல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் இதனால் சிலர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கேகாலையில் தெடிகம பகுதியில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்குமூலம் வழங்குபவர்கள் விசாரணைகளின் போது அச்சுறுத்தப்பட்டு மனரீதியான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தற்கொலைகள் அதிகளவில் நிகழும் ஒரு காலகட்டமாக இது தனக்கு தோன்றுவதாகவும் அரசாங்கத்திற்கு எதிராக பேசிய சிலர் தங்களின் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அதேவேளை விசாரணையின் போது இன்னும் சிலரிடம் அவர்களும் தற்கொலை செய்து கொள்ள நேரிடலாம் என அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளதுடன் அரசாங்கம் தனது விமர்சகர்களை ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த உரையின் போது அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள், வரி விதிப்பு முறைகள், அரசு ஊழியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை நடத்தும் விதம் ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்த அவர் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் போது இம்முறை 5 விடயங்களுக்கு இறுக்கமான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவிற்கான முன்னாய்த்த ஏற்பாடுகள் குறித்த ஆரம்பகட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று யாழ் மாநகர முதல்வர் தலைமையில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றுள்ளது. இங்கு கருத்து தெரிவித்த மாநகர முதல்வர் கடந்த காலங்களில் நடைபெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இம்முறை 5 இறுக்கமான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உற்சவ காலங்களில் வியாபார நிலையங்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விடுதல், ஆடல் பாடல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு விதிமுறைகளை மீறுவோரின் ஒளி சாதனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள் சாராத காட்சிகள், காணொளிகள், விளம்பரங்களை திரையிடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. உற்சவ காலத்தில் ஆலய சுற்றாடலில் படப்பிடிப்பில் ஈடுபடுபவர்கள் சமய, பண்பாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தவிர தனிநபர்களின் புகைப்படங்களை அல்லது காணொளிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஆலய சுற்றாடலில் ட்ரோன் கேமரா பறக்க விடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. அதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சிவப்பு வெள்ளை நிறத்தால் குறிக்கப்பட்டுள்ள உற்சவ பகுதிக்குள் வியாபாரம் செய்தல் மற்றும் யாசகம் பெறுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. விதிமுறையை மீறுவோரின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினர், யாழ் மாநகர சபை ஆணையாளர், யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஹொரண மொரஹஹேன வீதியில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று டிப்பருடன் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் ஹொரான மொரஹஹேன வீதியில் உள்ள கனன்வில விகாரை அருகே இடம்பெற்றுள்ளது. 25 மற்றும் 17 வயதுடைய தில்ஷான் மதுசரா சிரவினத் மற்றும் உதீச சித்மின என்ற 2 இளைஞர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்து குறித்த விசாரணையில் மேலும் தெரிய வருவது, ஹொரண பகுதியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்வில் கலந்து கொண்டு இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த அந்த 2 இளைஞர்களும் கனன்வில வளைவில் திரும்பவிருந்த போது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோட்டார் சைக்கிள் வலதுபுற பாதைக்குள் விலகி எதிர்த்திசையில் இருந்து மணலேற்றி சென்ற ஒரு டிப்பருடன் மோதியுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். விபத்தை தொடர்ந்து டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இன்று ஹொரண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார்.